ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த நோட் பிக்சல் மைனிங்கில் புதுசாக 4 டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. ஒரு டாஸ்க்கு 512 பாயிண்ட்ஸ்கள் வீதம், 4 டாஸ்க்கு 2040 சுச்ச பாயிண்ட்ஸ்கள் வருது. ஸோ கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. லிமிட்டட் டாஸ்க் தான், பார்த்து கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த டாக்டர் எக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஐஸ் பிளாக் செயின் மைனிங் எண்ட் ஆகிட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிசம்பர் 4 எண்டாயிரம் சொல்லி அவங்க தொடங்க நேரமே சொல்லியிருந்தாங்க. சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பீங்க, சில பேர் கேவைசி முடிக்காமல் இருப்பீங்க, சில பேர் புல்லட் கனெக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் எது கனெக்ட் பண்ணியிருந்தாலும் கேவிசி முடிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோதான். கேவிசி கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறவர்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் லிஸ்டிங்காக. லிஸ்டிங் அதிகமாக டிசம்பர் 20 முன்னுக்கு வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பரவலாக ட்விட்டர்லையும் அவங்க போட்டிருக்கிறாங்க லிஸ்டிங் ஏர்லியர் தட் த ப்ரெடிக்ஷன்ஸ் ரன் அண்டில் த 20th 20 வரைக்கும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ 20 பிறகு லிஸ்ட் ஆகலாம், அதுக்கு முதல் லிஸ்ட் ஆகலாம், எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ வர அப்டேட்டுகள் வார நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஐஸ் பிளாக் செயின் மைனிங். அடுத்தது இந்த பிளாக் மெஷின் சொல்லப்படுற ஒரு டெபின் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் சோலனா பிளாக் செயினில். அதில் ஒரு டாஸ்க் கொண்டு புதுசாக வந்திருக்கு. அந்த பிளாக் மெஷ் ஏர்ட்ராப்புக்குள்ளே போங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய ஸ்க்ரீனை டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிட்டு அதில் அந்த இதுக்குள்ளே போய்ட்டு டேஷ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களா இருந்தால் அதில் பெர்க்ஸ்ன்னு சொல்கிற விஷயம் இருக்கும். அதில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டிருக்கேன் பெர்க்ஸ்ன்னு சொல்லி. அந்த பெர்க்ஸை கிளிக் பண்ணால் உங்களோட ப்ரூஃப் ஹியூமன் சம்திங் இருக்கும் மேலே அந்த கார்டு இருக்கிற இதில் அதை கொடுத்தீங்களா இருந்தால் 3 டாஸ்க்கள் பண்ண சொல்லுவாங்க. டாஸ்க்னு சொல்கிறது 3 அந்த பாக்ஸ்களுக்கு நேரம் நீங்கள் டிக் மார்க் அதை நீங்கள் டச் பண்ணிங்களா இருந்தால் அது டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க் முடிஞ்ச பிறகு சக்ஸஸ்ன்னு சொல்லி வரும். இவ்வளோ தான் ப்ரொசஸ். ஸோ அனைவருமே பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டொன் ஸ்டேஷன் சொல்லப்படுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி சீசன் 1 முடிஞ்சு இப்போ சீசன் 2 போய்கிட்டு இருக்குது. அவங்களுடைய டிஜி 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளேன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒஃபிஷியலாக அவங்க அறிவிச்சிருக்காங்க 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே. அதுக்கு முதல்ல அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸோடையெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. லிஸ்டிங் பண்ணுறது எப்போன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. அது மிக மிக முக்கியமான விஷயம். இது டொன் பிளாக் செயினில் வர காயின் மூலம் எல்லாருக்குமே தெரியும். ஏர்ட்ராப் செக் அந்த ரேஷியோ நாங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற பாயிண்ட்ஸை 1:1 சொல்லப்போ ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ண போகிறதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட 10 டோக்கன்ஸ் இருந்தால் 10 டோக்கன்ஸ் இப்போ நீங்கள் ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதா 10 டோக்கன்ஸ் வரும். 1000 இருந்தால் அது 1000 போகும். ஸோ அது அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை பாருங்கள். கிட்டத்தட்ட 19 மில்லியன் பேர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 800,000 பேர் தான் 8 லட்சம் பேர் தான் இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அதாவது அந்த செக் டாஸ்க்கள் 4 டாஸ்க்கள் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி 8000 பேர் தான் எலிஜிபிளாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. வர நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். அதோட சிலியா மைனிங் அப்படின்னு நேற்று அப்டேட் வந்துருந்து 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக நாங்கள் ட்ரஸ்ட் ரோட் அட்ரஸ் மெட்டாமாஸ்க் அட்ரஸ் அதை சப்மிட் பண்ணியிருந்தோம். யாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலை நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஓர்டரில் பண்ணிட்டு வராங்க. ப்ரைவேட் ப்ரீசேல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அதோட அதுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவர்களுக்கு முதல்ல எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டு தான் இந்த மைனிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ண எங்களை மாதிரி மைனஸுக்கும் ஏர்ட்ராப் பண்ணியிருக்கிற எங்களை மாதிரி ஆக்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கு வரலன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இல்லை, யாருக்குமே வரையில. ஸோ வார நேரம் எனக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அடுத்து இந்த நோட் பே மைனிங் அப்டேட் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்குது. இந்த நோட் பே மைனிங் டிஜிஇ விரைவில் நடக்க போகுது. அதோட சீசன் 0 அதோட சீசன் 1 இல்லை நாங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தோம், பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாமே உங்களுடைய இதில் காட்டிக்கொண்டிருக்குது. நாளைக்கு எண்டாவது நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற கடைசி நாள் நாளைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி. உங்களுடைய சோலனா சப்போர்ட் வாலெட் பேந்தம் வாலெட் அல்லது சோல்ஃப்ளே வாலெட் இருக்குது தானே, அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சோலனா சப்போர்ட் பண்ணுற ஒரு வாலெட்டாக இருக்கணும். எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து போடக்கூடாது. சோலனா வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். ஆல்ரெடி இந்த கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி மேலே ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி வச்சு நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது பிறகு அக்யூமுலேட் பாயிண்ட்ஸ் இன் ஸோ உங்களால் சீசன் 0ல் சீசன் 1 ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகி காட்டுது. இப்போ சீசன் 2 கரண்ட்லி ஓடிக்கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு ஹேவ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோலனா பிளாக் செயினில் வரது எங்களுக்கு கிராஸ் ஏர்ட்ராப் கிளைம் பண்ண தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சோலனாவை டிபாசிட் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது. சில பேர் அந்த நாள் தான் கிளைம் பண்ணுற நாள் தான் டிபாசிட் பண்ணி கிளைம் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் சோலனாவை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு $1 இல்லை $2 பெறுமதியான சோலனா எவ்வளோன்னு சொல்ல தெரியல. ஒரு $2 $2 பெறுமதியான சோலனாவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கிளைம் நேரத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் போட்ட மாதிரி தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே கிளைம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதில் டிபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அது ஓகேயாக இருக்கும். அதோட ஸ்டே சேஃப். வேறு எந்த ஒரு அவங்களோட அன்அஃபிஷியலான எந்த ஒரு லிங்க்ஸையுமே கிளிக் பண்ண வேணாம். அவங்களுடைய அப்டேட் அவங்களுடைய ட்விட்டரில் அல்லது டெலிகிராம் சேனல் அல்லது அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அதை பற்றின அப்டேட்டில் கொடுப்பாங்க. ஸோ மெடல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. மெடல் அண்ட் பூஸ்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பேட்ச் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் மற்ற பேட்ச்களையும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம்.
ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி, அது பிறகு 100 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருந்த ஒரு பேட்ச் தருவாங்க. அதோட இன்னொரு பேட்ச் இருக்குது, பேண்ட் வித் சம்திங் இருக்குது, அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது பிறகு அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இப்படி வரும். ஆல்ரெடி நாங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணிடலாமல் இருந்தது, சில டெஸ்க்டாப் மோட்டில் நாங்கள் செய்யாதவர்களுக்கு வாலெட் கனெக்ட் இது காட்டாமல் இருந்தது. இப்போ வாலெட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, வெரிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஷோ ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதில் உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் சீசன் 1 சீசன் 0 இந்த ரெண்டுலேயும் ஏர்ன் பண்ண டோட்டல் பாயிண்ட்ஸ் காட்டிக்கொண்டு சீசன் 2 போய்க்கின்றது. சில நேரத்தில் சீசன் 4 சீசன் 5 வரலாம். அதிகமாக அப்படி வரக்கு சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவரோட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, வேறு ஒரு அப்டேட் எல்லாம் பண்ண சொல்கிற நேரத்தில் லிஸ்டிங்கு தான் அவங்க ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. சில நேரங்களில் அடுத்த சீசனையும் குறைக்கி கொண்டு வரலாம். அதோட இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்னு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கிளைம் பண்ணிக்கலாம், உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகும். நீங்கள் ஒஃபிஷியலாக நீங்கள் போய் செக்இன் பண்ணி அதில் ஒன் பண்ணி விட வேண்டியது, கனெக்ட் பண்ணி விட வேண்டியது ஹிவி ப்ரௌசரில் நீங்கள் வச்சுருக்கிற எக்ஸ்டென்ஷனில். ஆனால் இந்த ஆப்பில் வந்து அதை கிடைக்கிற அந்த 600 ப்ளாக்ஸ் 300 ப்ளாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதிலையும் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டில் வருங்காலத்தில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.